முத்து வீட்டுக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரட்டப்பட்ட மிகப்பெரிய சோகம். அதற்கு காரணமே அவங்க குடும்பத்தினர்கள் ஸ்டாலின் மேலே கொண்ட அந்த கடும் கோபம் தானா. மிக முக்கியமான செய்தி இப்போ இணையத்தில் வெளியாகி அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டாலின் முத்து நேற்று இறந்தது தெரிஞ்சதும் அவருக்கு இருந்த எல்லா அப்பாயின்மெண்ட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேரடியாக முத்தை பார்க்கறதுக்கு அவருடைய வீட்டுக்கே புறப்பட்டிருக்காரு. ஆனால் வீட்டுக்கு போன நேரத்தில் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் முத்தை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்படி மீறி சென்ற ஸ்டாலின் மேலே தள்ளுமூலு கை கலப்பெல்லாம் ஏற்பட்டதா மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. காரணம் என்ன? முத்துடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணமே ஸ்டாலின் அப்படின்னு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. ஏன்னா முத்து கலைஞர் உயிரிழக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தார். சொல்லப்போனால் கலைஞருக்கு என்னைக்கு உடம்பு சரியாமல் போணுச்சோ, கலைஞரால் எழுந்து நடக்க முடியாமல் ரொம்பவுமே உடல் மெலிந்து போக ஆரம்பித்தாரோ அப்போயே முத்தோட நிலைமை அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடுச்சு. ஏன்னா முத்து ஆரம்பத்தில் திமுகவுக்காக நிறையாவே பாடுபட்டிருக்காரு. சினிமாவிலையும் நல்லாவே கவனம் செலுத்தி அதுலேயும் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்குனார். முத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு பிடித்த ஒரு பையன்தான். ஆனால் அப்படி முத்தை கலைஞர்கிட்ட பிரித்தது ஸ்டாலின் தான் அப்படின்னு ஒரு சில வதந்திகள் இப்போது பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. முத்துக்கும் ஸ்டாலினுக்கும் அப்போலேருந்து ஆகாதான். முத்துக்கு சப்போர்ட் பண்ணனால்தான் அழுகிலேயே ஸ்டாலின் ஒதுக்கி வச்சதாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே முத்து உடல்நல சரியில்லாமல் இருக்கும்போது அடிக்கடி ஸ்டாலினிடம் உதவி கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் ஸ்டாலின் எந்த ஒரு பண உதவியும் செய்யவும் இல்லை. அவருக்கு தேவையான எந்த ஒரு மருத்துவ உதவியுமே அவர் செய்ய மறுத்துட்டாராம். அப்படி மருத்துவன் காரணமாக தான் முத்து இருக்க உடல்லாம் மெலிஞ்சு போய் ரொம்பவுமே ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. சொல்லப்போனால் முத்து மெடிக்கல் செலவு பார்க்கறதுக்கு கூட பண வசதி இல்லாமல் கடைசியாக பார்த்துருப்போம். முதலமைச்சர் கருணாநிதி இறந்து போனப்போ கூட அவர் சமாதிக்கு வரும்போது முத்தால் நடக்க முடியாமல் 4 பேர் பிடிச்சிக்கிட்டு கைத்தாங்களை தான் நடந்து வந்திருப்பார். அப்படி ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கான காரணமே அவருடைய துரோகம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முத்து நினச்சிருந்தா யார் வேணாலும் எப்போ வேணாலும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவருக்கு சிகிச்சை பார்க்கறதுக்கு கூட பண வசதி இல்லாமல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்து தான் அவரை இவ்வளோ நாள் காப்பாற்றணும். ஆனால் இதுக்கு மேலே எங்களால் காப்பாற்ற முடியல. இன்னைக்கு அவருக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் எண்ணியே சரியாக உடல்நிலையை கவனிக்க முடியாமல் இறந்தும் போயிட்டாரு. ஸோ அவர் உயிரிழக்கும் போது யாருமே பார்க்கல. அவர் தேவையான எந்த உதவிகளையும் யாரும் பண்ணவும் இல்லை. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் ஓடி அவருக்கு துக்கம் அனுசரிக்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு முத்து குடும்பத்தினர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் வந்த அந்த நேரம் பார்த்து அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பண்ணியிருக்காங்க. உயிரோட கஷ்டப்படும் போது அவ்வளோ முறை உதவி கேட்டோம், அப்போ யாருமே எந்த ஒரு உதவியும் பண்ணவே இல்லை, இப்போ மட்டும் எதுக்கு வரீங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவரை உள்ளேயே விடலையா, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த குடும்பத்தினர்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவரோட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அங்கே மிகப்பெரிய தள்ளுமொழி ஏற்பட்டு ரொம்பவுமே அந்த இடத்துல பரபரப்போடு தான் அங்கேருந்து கிளம்புவதாக சொல்லப்படுது. ஸோ என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் உயிர் பறிஞ்சதுக்கு பிறகு அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தன்னோட ஒரு விஷயம்தான். ஆனால் முகத்தை கூட பார்க்க விடாமல் அடித்து வேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க.